ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரியை பார்க்குறதுக்காக மகாலிங்கம் அங்கே போகிறாங்க. அப்போ புவனேஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, உங்களால் நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு அப்படிங்கும்போது என்னாச்சு மகாலிங்கம் அப்படிங்கிறாங்க. இந்த சூடை வச்சு அந்த மாயா என்னை கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கவும், அது மட்டும் இல்லாமல் என் பேரை வேற அவனுங்க அங்கே எழுதி கொடுத்துட்டானுங்க ஸ்டேஷனில். அதனால இப்போ என்னை விசாரிப்பாங்க. இந்த சூடை பார்த்தாக்கி கண்டிப்பாக நான் தான் அதை செஞ்சேன்னு மாயாவே சாட்சி சொல்லிடுவா. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, உங்களுக்கு உதவ போய் இப்போ நான் மாட்டிக்கிட போகிறேன்னு அப்படின்னு சொல்லவும், உடனே புவனேஸ்வரி அதுக்கு ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. அந்த திட்டப்படி பார்த்தோம்னா மகாலிங்கத்துக்கு இன்னொரு சூடு கூட வச்சு விட்றலான்னு. உடனே அவங்க லிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க உங்ககிட்ட சொன்னாக்கே என்னை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி பார்த்தாக்கி நீங்கள் என்னன்னா ஏற்கனவே வச்ச சூடை என்னால் வழி தாங்க முடியல, இல்லை இன்னொன்று கூட வைக்க போறீங்களா அப்படிங்கவும் இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எங்க பாரு, இந்த பிரச்சனையிலேருந்து நீ தப்பிக்கணும்னா வேறு வழியே கிடையாது, இந்த வழியை நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அவள் ஒரு கம்பியில் தான் சூடு வச்சு விட்டுருக்குறா. இப்போ நம்ம இன்னொரு சூடு வச்சு விட்டோம்னா அப்போ அவளுக்கு அடையாளம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரிக்கு ஏதோ தவறுதெல்லாம் இந்த மாதிரிக்கு என் கையில் சுற்றுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படியாவது சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே லிங்கம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த வழியை நாளாக பொறுத்துக்கணும் அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணுறதுக்கு, அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இதை தவிர வேறு வழியே தெரியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு மகாலிங்கத்துக்கு சூடு வச்சு விடவும், அடுத்து ஸ்டேஷனில் லிங்கத்தை கூப்பிட்டு விடுதாங்க. அப்போ லிங்கத்தை அங்கே நிறுத்தி வச்சிருக்கவும் லிங்கம் பயந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாயாவும் சீனும் அடையாளம் காட்டுறது அங்க வராங்க. அப்போ 2-3 பேர் அவங்க அடையாளம் காட்டுறாங்க. கடைசியில் லிங்கம் நின்றுட்டு இருக்கவும், அப்போ சீனும் மாயாவும் கேட்குறாங்க, என்ன மாமா நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள பண்ணுறதுக்கு என்னையும் கூப்பிட்டு அனுப்புனாங்க. சரி என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்தாக்கி இவனுங்களோட என்னையை நிற்க வச்சுட்டாங்க அப்படிங்கவும், அப்போ சீனுவும் மாயாவும் சொல்கிறாங்க, இவர் எங்கள் சொந்தக்காரர் தான், இவரெல்லாம் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, அதனால விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே லிங்கம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க நம்மளை செக் பண்ணவே இல்லையே, இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம சூடு வச்சிருக்கவே மாட்டோமே, நம்ம எப்படிலாம் சூடு வச்சுக்கிட்டோம், இவங்க நம்மளை மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க நம்மளை காட்டி குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் லிங்கத்தை அவங்க விட சொல்லியிருந்தவங்க லிங்கத்தையும் விட்டுருந்தாங்க. அடுத்ததாக மாயா சீனு பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. பத்மா பார்வதியை மாலை போட்டுட்டு இருக்கவும், என்ன திடீர்னு மாலை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நாங்கள் முருகருக்கு மருதமலைக்கு நாங்கள் மாலை போட்டுட்டு இருக்கிறோம், அதனால 2 பேரும் நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு பார்வதி சொல்லவும், திடீர்னு பார்த்தோம்னா பத்மா சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இந்த வீட்டில் சுத்தப்பத்தமாக இருக்கணும், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா சாமி ஆடிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. என்ன திடீர்னு இவளுக்கு சாமிலாம் ஆடிட்டு இருக்கிறா, என்ன நடக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே பார்த்தோம்னா ஒருத்தர் கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மாயாவுக்கும் சீனுக்கும் சாந்தி முகூர்த்தம்னு சொல்லிட்டு சீனு ஸ்வீட்டு பூவெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஆர்டர் வரவும், இதை பார்த்ததுமே சிவாவும் மணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடா இவ்வளோ ஸ்வீட்டு பூவெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிற, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சீனு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கவும், அப்போ பத்மாவும் பார்வையும் சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கக்கூடாது, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இதெல்லாம் அங்கே நடக்கக்கூடாது, சுத்தபத்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரமணி பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தான், கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கவும், உடனே சீனுவும் ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமோ, அப்போ மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தான் சொன்னலாம் சீனோ, எப்படியும் உங்கள் அம்மா ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு நிறுத்துவாங்கன்னு பார்த்தியா அப்படிங்கும்போது, என்ன மாயா நீ எங்கள் அம்மா பற்றி சொல்கிறதெல்லாம் உண்மையாக நான் நம்புறதுக்கா நம்பாமல் இருக்கிறதுக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் கடைசியில் ஆக மொத்தத்தில் நான் தான் ஏமாந்து போகிறேன் அப்படின்னு சொல்லவும், மாயா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது போலீஸ்காரங்க வரவும், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு பத்மா பார்வதி கேட்கும்போது, மாயாவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது மாயாவை பார்க்கணுமா, அவள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், எப்படியாவது பண்ணிட்டு வந்துட்டாலும் சரிதான், இவளை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பத்மாவும் பார்வதி நினச்சிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சீனும் ரூம்ல இருந்து வராங்க. என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும்போது, இங்கே பாருங்க உங்களுக்கு விசா முடிஞ்சு 6 மாதம் ஆகுது, அதனால நீங்கள் நாளைக்கே உடனே கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சீனு கேட்கும்போது, ஆமாங்க இவங்க நாளைக்கே இந்த நாட்டை விட்டு போகலைன்னா அப்புறமா இவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ சிவாவும் மணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இதுக்கு வேற வழியே இல்லையே அப்படிங்கும்போது, அவங்க அதையே முன்னாடி பண்ணி வச்சிருக்கணும், ஆனால் அவங்களுக்கு விசா முடிகிற வரைக்கும் அதை கவனிக்காமல் இருந்திருக்கிறாங்க, அதனால இவங்க நாட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டுருந்தாங்க. இதை கெட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா சரி நம்ம அங்கே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
வாராங்க. அப்போ அவங்க விசாரிக்கும் போது அவங்களும் சொல்லியிருந்தாங்க, ஆமாம் இவங்க வந்து நாளைக்கு கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் அங்கே வரவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மாயா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. எப்படி இந்த புவனேஸ்வரி தான் இதை பண்ணியிருப்பா, அதனால நம்ம அவளை வச்சு தப்பிச்சிட வேண்டியது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து மாயாவும் சீனுவும் வந்து சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க வீட்டில் உள்ள பொருள்லாம் தூக்கி போட்டு வீசவும் உடனே அவங்க புவனேஸ்வரி பசுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு என் பொருள்லாம் தூக்கி போட்டு வீசிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது அப்போ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் துணி கடையை நீ தானே வந்து ஆட்களை வச்சு நெருப்பு வச்சு கொளுத்துன, அதுக்காக தான் உனக்கு இந்த இது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதி கார்த்தி இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ அனுப்பின ஆளெல்லாம் இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க, அவங்க நீ தான் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. எங்கள் துணி கடையை வந்து இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நெருப்பு வச்சு கொளுத்துனேல்ல, அதுக்காக தான் உன் வீடு புகுந்து இந்த பொருளெல்லாம் நாங்கள் போட்டு உடச்சி போட்டிருக்கிறோம், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இப்போமே உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் பாரு அப்படின்னு மாயா வந்து அவங்க புவனேஸ்வரி கிட்ட சவால் விட்டுட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரி வந்து மாயா மேலே புகார் கொடுக்குறாங்க. அப்போ புகார் கொடுக்கும்போது அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அப்போ பார்த்தோம்னா மாயாவோட லாயர் அங்கே வராங்க. இங்கே பாருங்கள் இவங்கள இன்றைக்கி நீங்கள் வந்து நாட்டை விட்டே போக சொன்னீங்களா, இப்போ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்தனால அவங்க நாட்டை விட்டே போக முடியாது, இந்த கேஸ் இவங்க மேலே இருக்கிற வரைக்கும் இவங்க இந்த ஊரில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து அவங்க போலீஸ்காரங்கிட்ட கொடுக்கவும் இதை கேட்டதுமே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ அப்போ இவ வந்து இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கம்மா உங்களை நாங்கள் எப்போம்லாம் விசாரிக்கணும்னு சொல்கிறோமோ அப்போம்னா நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் சரிதான் அப்படின்னு மாயாவும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனுவும் மாயாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி பசுபதியும் வெளியே வரவும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு புவனேஸ்வரி நீ தெரிஞ்சோ தெரியாமலேயோ எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிற, அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே புவனேஸ்வரி வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கவும் ஆமாம் ஆமாம் நீ தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட, என்னை பழி வாங்கணும்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த, ஆனால் பார்த்தியா இதையே வச்சு நான் பயன்படுத்தி நான் நாட்டை விட்டு போகாமல் ஆகிட்டேன். இப்போ இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயும் எனக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் அங்கேருந்து போகாமல் இருக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிடுவேன், இதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ மட்டும் இப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நான் அந்த நாட்டை விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பசுபதி சொல்கிறாங்க, என்ன புவனா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, கடைசியில் நம்மளை வச்சே இவ போகாமல் இருந்துட்டால, இப்படி நடந்து போச்சு அப்படிங்கவும் புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இவ திட்டம் போட்டு தான் நம்ம வீட்டில் வந்து பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறா, ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, சீனு இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேலை வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கவும் அப்போ லாயர் சொல்கிறாங்க, மாயா இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயும் நாட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த விசாவை நீங்கள் ஒன்று திருப்பி இதெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கவும் உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மகள் இங்கே வந்து சொல்கிறாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் அந்த மாயா கிட்ட நீங்கள் தோற்று போய் வாரீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து கோவத்தோட லிங்கத்தை போட்டு திட்டவும் ஆமாம் இந்த அம்மாவுக்கு நான் எப்போ சொன்னாலும் கோவம் மட்டும் வந்துடும், ஆனால் நான் சொல்கிறது ஏற்றுக்க மட்டும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கவும் அப்போ பசுபதி சொல்கிறாங்க, ஆமாம் புவனா அதாவது லிங்கம் சொல்கிறது உண்மைதான், என்ன இருந்தாலும் சரிதான் அந்த மாயா பற்றியா நம்மளையே வந்து பயன்படுத்தி அவள் ஜெயிச்சிட்டா அப்படிங்கும்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அவள் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து, இன்னும் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தோடு இருக்கவும் ஆமாம் இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் சவால் விடுறதுல ஒன்றும் குறவு கிடையாது, இந்த சவாலை எத்தனை தடவை தான் விட்டுட்டு இருக்குமோ அப்படின்னு லிங்கம் வந்து மனசுக்குள்ளே சொல்லவும் என்னையா புலம்பிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயா வீட்டுக்கு வரவும் உடனே வந்து அவங்க பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, இவன் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, இவ எப்படியாவது இந்த நாட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரி நடந்து போச்சுன்ட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க.